ஹாய் செல்லக்குட்டீஸ், நான் தான் லெனி. நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இன்னைக்கு உள்ள கண்டென்ட் உங்க நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். ஆமா, இந்த 80s டைம்ல பொண்ணுங்களோட ஹேர் ஸ்டைல்ஸ், அவங்க ஃபாலோ பண்ண ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலை வந்து சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அந்த கண்டென்ட் நான் எடுத்தேன். மற்றபடி ரீக்ரியேஷன்லாம் கிடையாது. பர்டிகுலராக இவங்களோட ஸ்டைலை வந்து ரீக்ரியேட் பண்ணுறதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் மொத்தமாக அவங்க அந்த டைமில் எந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல், எந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் ஃபாலோ பண்ணாங்கிறது அப்படிங்கிறத சும்மா என்னோட விதத்தில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான். இன்னைக்கு காஸ்டியூம் இந்த மாதிரி ஸ்டைலில் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு எங்கள் அம்மாவோட ஒரு ஃபுல் புடவைய வந்து டெய்லர் அக்காட்ட கொடுத்து ஸ்டிச் பண்ண கொடுத்துட்டேன். யூஷுவல் அளவு கரெக்டாக எனக்கு ஸ்டிச் பண்ணி கிடைக்கல. அண்ட் கூடவே வந்து எனக்கு துப்பட்டாவும் கிடைக்கல. வெறும் டாப் அண்ட் பாட்டம் தான் கிடைச்சிச்சு. துப்பட்டா வந்து வெளியேந்து வாங்குற மாதிரி இருந்துச்சு. இதான் துப்பட்டா. எல்லாருக்கும் வந்து துப்பட்டாவை சின்ன வயசுல பார்த்த ஞாபகம் கண்டிப்பா இருக்கும். அண்ட் வந்து காஸ்டியூம்ல வந்து பஃப் ஸ்லீவ்ஸ் வச்சு கேட்டிருந்தேன். அதை கரெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க. மற்றபடி என் சைஸில் வந்து கிடைக்கல. அல்ட்ரு பண்ண டைமும் இல்லை. ஸோ ஷூட் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படியே எடுத்துட்டேன் ட்ரெஸ்ஸை வந்து. நான் ஃபர்ஸ்ட் காஸ்டியூம்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். காஸ்டியூம் மாத்திட்டு வந்துட்டேன். கை டைட்டா இருக்கு. கழுத்துக்கிட்டலாம் லூஸா இருக்கு. வேற வழியில அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். நான் ஃபர்ஸ்ட்டே ஒண்ணு சொல்லிக்கிறேன். நான் ஏற்கனவே லிப்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு, அது எப்படி அப்படிங்கிற வீடியோ வந்து ஏற்கனவே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் கீழ அதோட லிங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அண்ட் நான் யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்கும் கண்டிப்பா நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணுவேன். செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நான் அப்ளை பண்ற ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸும் கண்டிப்பா 2 மினிட்ஸ் கேப் விட்டதுக்கு அப்புறம் தான் நான் அப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு வீடியோல அப்படி தெரியாது. சேர்த்தே அப்ளை பண்ற மாரி இருக்கும். பட் நீங்க அத பண்ணும்போது ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் மினிமம் 2 மினிட்ஸாவது கேப் விட்டுட்டு பண்ணுங்க. ஓகேவா? ப்ரொஃபஷனலா மேக்கப் அப்ளை பண்ண போறீங்கன்னா, சிடிஎம் ப்ராசஸ் தான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் பிரைமர். சிடிஎம்னா சி ஃபார் கிளென்சர், டி ஃபார் டோனர், எம் ஃபார் மாய்ஸ்சரைசர். நான் ஃபர்ஸ்ட் வந்து கிளென்சிங் பண்ணிட்டேன். ஹிமாலயோட ஆலோவேரா ஃபேஸ் வாஷ் வச்சு தான் கிளென்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்க உங்க ஸ்கின் டைப்க்கு ஏத்த மாரி ஒரு நல்ல ஒரு கிளென்சர் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டோனர். நான் வந்து பிக்ஸியோட டோனர் தான் யூஸ் பண்றேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹிமாலயா டோனர் தான். இப்போ வந்து பிக்ஸியோட டோனர் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். நான் எல்லாத்தோட டிஸ்கிரிப்ஷன் குடுத்துருவேன். ஆ இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹிமாலயாவோட டோனர். இப்போ வந்து பிக்ஸி. எனக்கு ஃபவுண்டேஷன்லாம் அப்ளை பண்றனால எனக்கு வந்து இது கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு. நீங்க அஃபோர்டபுளா உங்க ஸ்கின் டைப்க்கு ஏத்த மாரி டோனர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கையாலவே அப்ளை பண்ணுங்க. அப்பதான் உங்க போஸ் எல்லாம் கரெக்ட்டா போஸ்ல அப்ளை பண்ற மாரி இருக்கும். மோஸ்ட்லி எல்லாருக்கும் இந்த இடத்துல தான் போஸ் அதிகமா இருக்கும். இதுக்கு பிரஷ் அப்ளை பண்ணுவாங்க. பட் ஐ பிரிஃபர் ஹேண்ட்ஸ். எனக்கு நம்ம விரலாலே அப்ளை பண்ணும்போது கரெக்ட்டா அப்ளை பண்ற மாரி இருக்கும். 2 மினிட்ஸ் தாண்டுனதுக்கு அப்புறமா மாய்ஸ்சரைசர் நான் வந்து பாண்ட்ஸோட சூப்பர் லைட் ஜெல் தான் எடுத்திருக்கேன். சேம் இதுவும் நான் ஃபிங்கர்ஸால தான் அப்ளை பண்றேன். உங்க விருப்பம், நீங்க பிரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பிறகு பிரைமர் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் மேபிலினோட பிரைமர் எடுத்திருக்கேன். மேட் போர்லெஸ். ஐஸ்க்கு மேல மட்டும் பிரைமர் வேணாம். ஐக்கு தனியா பிரைமர் இருக்கு. அது வேணா நீங்க அப்ளை பண்ணுங்க. பட் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ற பிரைமர் வந்து ஐக்கு தேவையில்ல. தேவையில்லன்னா அப்ளை பண்ண வேணாம். நீங்க எதெல்லாம் ஃபேஸ்க்கு அப்ளை பண்றீங்களோ அதெல்லாம் கழுத்துக்கும் அப்ளை பண்ணிருங்க. டோனர் ஆரம்பிச்சு பிரைமர் வரைக்கும். லிப்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஸ்கின்னையும் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இதுக்கு பிறகு வந்து கன்சீலர், கலர் கரெக்டர், ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண ஆரம்பிக்க வேண்டியது தான். நான் இன்னைக்கு இன்சைட்டோட கலர் கரெக்டர் தான் எடுத்திருக்கேன். அந்த கிரீன், வயலட், எல்லோ அதெல்லாம் அந்த பேலட் கிடையாது. இது வந்து காண்டர், கன்சீலர் எல்லாமே இருக்கிற பேலட்டு. இதில் நீங்கள் வந்து கன்சீல் பண்ணிக்கலாம், காண்டர் பண்ணிக்கலாம், கலர் கரெக்ஷனும் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸோட பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ வந்து நான் ஆரஞ்சு கலர் கரெக்டர் எடுத்துக்கிறேன். அதுவும் ஃபிங்கர்ஸ்னா கேட்டிங்கன்னா, ஆமா கண்டிப்பா. ஃபிங்கர்ஸால அப்ளை பண்ணும்போது தான் ஈவனா அப்ளை பண்ற மாரி எனக்கு தோணும். பிரஷ் வந்து பிளெண்ட் பண்றதுக்குன்னு தனியா ஒரு ப்ராசஸ் இருக்கும். அது வந்து பிரஷ் யூஸ் பண்ணிப்பேன் நான். எங்கெல்லாம் எனக்கு பிக்மெண்டேஷன் இருக்கோ, அங்கெல்லாம் ஆரஞ்சு கலெக்டர் தான் யூஸ் பண்ணுவேன்.
இது ஆக்சுவலா பிக்மெண்டேஷனே கிடையாது. சின்ன வயசுலேருந்து இருக்கு. ஓகே. இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க. இத வந்து பிரஷ்ஷால எல்லாம் மறுபடியும் உங்க ஃபிங்கர்ஸால லைட்டா வந்து டேப் பண்ணிக்கோங்க. மொத்தமா தொடச்சு எடுத்துறாதீங்க. ஆரஞ்ச் வந்து கேன்சல் பண்ணும் உங்க பிக்மெண்டேஷன. ஸோ அது அங்க இருக்கட்டும். ஜஸ்ட் டேப் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இப்ப டேப் பண்றீங்க. 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து உங்க ஷேட்ல எக்ஸாக்ட்லி உங்க ஷேட்ல இருக்கிற ஒரு கன்சீலர் எடுத்துக்கோங்க. நான் மேபிலினோட ஏஜ் ரிவைண்ட் கன்சீலர் தான் எடுத்திருக்கேன். இதுல என்னோட ஷேடு வந்து கேரமல். உங்க ஷேடு எது? ஒரு வாட்டி நீங்க வந்து மால்க்கோ ஏதோ போய் பார்த்து வாங்குனீங்கன்னா, எக்ஸாக்ட்லி உங்க ஷேடு வந்து ஒரு தடவ போயிட்டீங்கன்னா, எக்ஸாக்ட்லி உங்க ஷேடு வந்து கிடைச்சிரும். அதுக்கு பிறகு கூட நீங்க ஆன்லைன்ல வாங்கிக்கலாம். ஜஸ்ட் அத வந்து இந்த ஆரஞ்ச் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம்ல, அது மேலேயே கட் பண்றோம். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாடல்ல சொல்லுவாங்க. நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு எது செட்டா இருக்கோ, அத நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. நெறைய பேர் கரெக்ஷன் பண்ணாம, ஆரஞ்ச் கலர் கரெக்ட் யூஸ் பண்ணாம, ஜஸ்ட் இந்த கன்சீலர் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அவங்களுக்கு ஃபேஸ்க்கு அது அப்படி செட் ஆகுது அப்படின்னா, ஓகே. நீங்களும் அதே மாரி ட்ரை பண்ணுங்க. பட் நான் ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து வெறும் கன்சீலர் மட்டும் யூஸ் பண்ணும்போது, எந்த ஒரு பிக்மெண்டேஷனும் கவர் ஆகல. ஓகே. அதுக்கு பிறகு வந்து இந்த மாதிரி பிரஷ் எடுத்துக்கோங்க. இல்ல உங்களுக்கு கன்சீல் பண்றதுக்கு வேற பிரஷ் இருக்கு அப்படின்னா, அத எடுத்துக்கோங்க. இது வந்து கபூக்கி பிரஷ்ஷா. ஃபவுண்டேஷன் இது பிளெண்ட் பண்றதுக்காக வாங்குனது. பட் எனக்கு அத விட இத வந்து பிளெண்ட் பண்றது வந்து கரெக்ட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் இப்போ வந்து நம்ம எல்லா பிளேஸும் ஈவனா வந்து பிளெண்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு பிறகு வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண போறேன். நான் வந்து மேப்ளினோட ஃபிட் மீ மேட் போர்லெஸ் வந்து ஷேட் வந்து 330ல டாஃபி தான் அப்ளை பண்றேன். இத வந்து ஒரு பியூட்டி பிளெண்டர்ல தான் அப்ளை பண்றேன். பியூட்டி பிளெண்டர வந்து தண்ணீல போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. பட் வாட்டர் கம்ப்ளீட்லி ஸ்க்யூஸ் பண்ணிக்கோங்க. வாட்டரோடலாம் அப்ளை பண்ண வேணாம். வாட்டர் கம்ப்ளீட்லி ஸ்க்யூஸ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு யூஸ் பண்ணுங்க. நான் வந்து ஹேண்டோட பேக்ல தான் அப்ளை பண்றேன். ஏன்னா மிச்சம் இருந்துச்சுன்னா அப்படியே கையில அப்ளை பண்ணி விட்டுறலாம். அதனால தான் வேற ஒண்ணும் கிடையாது. எப்படின்னா டாட் டாட்டா ஃபிங்கர்ஸ்ல வந்து டாட் டாட்டா ஃப்ரம் ஜா லைன்ல இருந்து அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு கவரேஜ் அதிகமா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல பக்கத்துல டாட்ஸ் போடுங்க. கவரேஜ் கம்மியா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கேப்பை வந்து டாட்டோட கேப்பை வந்து தள்ளி தள்ளி வச்சுக்கோங்க. எனக்கு வந்து கவரேஜ் கம்மியா போதும். ஸோ நான் வந்து டாட்டை வந்து தள்ளி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு இதே ஆங்கிள் ஐ மேல போடணுமானா கண்டிப்பா போடணும். கன்சீல் பண்ணியிருக்கோம். அதுக்காக போட வேணாம் அப்படிலாம் கிடையாது. இப்போ பிளெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். சேம் எப்படி ஜா லைன்ல இருந்து ஆரம்பிச்சீங்களோ அதே மாதிரி ஜா லைன்லயே பிரஷ் ப்ரிஃபர் பண்ணீங்க ஓகே, அது உங்க விருப்பம். நீங்க பிரஷ் தாராளமா பிரஷ் வச்சே பிளெண்ட் பண்ணிக்கலாம். நல்லாவே ஈவனா வந்து பிளெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு பிறகு வந்து மேபிளினோட கம்பர்ட்டோட ஃபிட்மியோட ஷேடு சேம் டாஃபி தான் என்னோட ஷேடு. டாஃபி எடுத்திருக்கேன். இதுக்கு பிறகு நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிறேன். ஏன்னா மேக்கப் போட்டுகிட்டே பேசுகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிறேன். பவுடர் ஈவன் நான் அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரட் நைக்கா காஜல் அண்ட் வந்து மஸ்காரா தான் மேபிளினோடது எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நைக்காவோட காஜல் அப்ளை பண்ணிக்கிறேன். ராக் த லைன் தான். மேபிளினோட க்ளோசல் மஸ்காரா தான் எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து ஃபால்ஸ் ஐலாஷ் வைக்கிறதுல விருப்பம் கிடையாது. என்னோட நேச்சுரல் ஐலாஷை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த மஸ்காராவே கரெக்டாக இருக்கும். மஸ்காரா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே ஐஷேடோ அப்ளை பண்ணியிருக்கணும். நான் வந்து அப்போ வேணான்னு நினச்சேன். இப்போ வந்து சிம்மில் டிரான்சாக்ஷன் ப்ளஸ் கோல்டு ஷிம்மர் போட்டால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதை அப்ளை பண்ணுறேன். நான் ஐலைனர் அவ்வளோவா ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு கண்ணை சுற்றி ஏற்கனவே டார்க் சர்க்கிள்ஸ் பிக்மெண்டேஷன் இருக்குது. கூடவே எனக்கு ஹூடட் ஐஸ். அதனால் நான் வந்து எப்போவுமே ஐஷேடோ பேலட்லேருந்து பிளாக்ல ஐஷேடோ வேலை ஒரு சின்ன ஒரு விங்ஸை மட்டும்தான் ப்ரிஃபர் பண்ணுவேன்.
இப்போ வந்து நைக்காவோட கார்னர் பேலட் எடுத்துக்கிறேன். இதில் 2 ஷேட் தான் இருக்கும். ஒன்று கார்னர் பண்ணிக்கலாம், ஒன்று வந்து ஹைலைட்டருக்காக யூஸ் பண்ணிக்கலாம். கார்னர் எப்போவுமே வந்து காதுகிட்டேருந்து ஆரம்பித்து ஐப்ரோவோட எண்டு வரைக்கும் மட்டும் பண்ணுங்கள். அதை தாண்டி பண்ணாதீங்க. ஃபேஸ் இந்த மாதிரி ஷேப்பில் வச்சு 2 பக்கம் பண்ணிங்கன்னா பிகினர்ஸ்க்கு கரெக்டாக கார்னர் ஒர்க் ஆகும். இப்போ ப்ளஷ் அப்ளை பண்ண போகிறேன். மேக்கப் ரெவல்யூஷன் பிராண்ட்லேருந்து தான் ப்ளஷ் எடுத்துக்கிறேன். சின்ன பிள்ளைத்தனமாக இருந்தாலும் ஃபேஸை வந்து இந்த மாதிரி ஷேப்பில் வச்சுட்டு நீங்கள் வந்து ப்ளஷ் அப்ளை பண்ணும்போது பிகினர்ஸ்க்கு சொதப்பாமல் ப்ளஷ் அப்ளை பண்ணுறது வந்துடும். ஃப்ரம் சின்லேருந்து ஐப்ரோ எண்ட் தாண்டாமல் அப்ளை பண்ணுங்கள் ப்ளஷ்ஷை. நான் லிப் லைனர் ஸ்விஸ் பியூட்டியோட டார்க் சாக்லேட் லிப் லைனர் தான் எடுத்திருக்கேன். ஏற்கனவே லிப்ஸை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கனால லிப் லைனர் அப்ளை பண்ணுறதும் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். ப்ளூ ஹெவனோட மினி லிப்ஸ்டிக் பேலட்டில் இருந்து தான் B09 அப்படிங்கிற லிப்ஸ்டிக் எடுத்து யூஸ் பண்ணுறேன். இப்போ எல்லா அசசரிஸும் போட்டுக்கிறேன். இயரிங், செயின், அப்புறம் வளையல் எல்லாமே கொஞ்சம் சிம்பிளாகவே சூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி மேக்கப் முடிஞ்சிருச்சு. ஸோ வாய்ஸ் ஓவரை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஹேர் ஸ்டைல்ஸ்க்கு வந்து வாய்ஸ் கொடுத்துடலாம், அதனால ஸ்டாப் பண்ணிட்டேன். அது வந்து ஆக்சுவலி நான் ரெஃபரன்ஸ் பார்த்து வந்து இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ் தான் பார்த்தேன். 80s ஹேர் ஸ்டைல் அப்படின்னு போட்டேன், இந்த மாதிரிலாம் கிடச்சிச்சு. ஸோ ஓகே, நானும் இந்த மாதிரி சிம்பிளாகவே சல்வார் தானே, ஸோ நானும் இந்த மாதிரி சிம்பிளாகவே ஹேர் ஸ்டைல் எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சிட்டேன். கண்டிப்பாக வராது. ஓகே, ஆக்சுவலாக நான் ஒரு விஷயம் வந்து மறந்துட்டேன். மேக்கப் வந்து ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேயால் செட் பண்ணல. நான் வந்து ப்ளூ ஹெவனோட லாங் லாஸ்டிங் மேக்கப் ஃபிக்ஸர் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஐஸை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி தான் வச்சுக்கோங்க. பட் கண்டிப்பாக க்ளோஸ் ஆகுது பண்ணிவிட்டு செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுங்கள். ஓகே, அப்புறம் நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பூ கிடச்சிச்சு. இந்த பூ யாருக்கெல்லாம் சின்ன வயசில் பார்த்து ஞாபகம் இருக்குது. நான் இது நிறைய பேர் தலையில் வச்சு பார்த்துருக்கேன். ஸோ அதையே நான் வந்து வைக்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டேன். ஆக்சுவலி 2 கலரில் இந்த பூ வந்து எனக்கு கிடச்சிச்சு. இது ஒரு கலர், இன்னொன்று வந்து நம்ம ஒரு சின்ன குண்டு மல்லி ஒரு கலர் இருக்கும், ஊதா கலர் சம்திங், அந்த கலரில் வந்து பெரிய பூ கிடச்சிச்சு. அது அந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து கொஞ்சம் வியர்டாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. அது சரி, இதே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. காதை கிட்ட தானே போயிருப்பாங்க அந்த டைம்ல. சரி, ஓகே. சின்ன வயசுல ஆசையா இருக்கும் காது கிட்டலாம் போட்டு. அப்போ ஹேர் ஸ்டைல் பண்ணவே தெரியாது. இன்னும் நான் கூட யார்ட்டையாவது ஹெல்ப் கேட்கணும். அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணிட்டேன் என்னோட லுக்கை. நான் வந்து அந்த 80s டைமில் அவங்க வியர் பண்ணியிருந்த ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் அண்ட் ஹேர் ஸ்டைல் இதை வந்து சும்மா வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அந்த கண்டென்ட் வந்து பிக் பண்ணினேன். மற்றபடி வந்து ரீக்ரியேட்லாம் எதுவும் கிடையாது. பர்டிகுலராக இவங்களோட ஸ்டைலை வந்து ரீக்ரியேட் இந்த மாதிரி கிடையாது. அந்த டைமில் எல்லாரும் எந்த மாதிரி ஒரு அவுட்ஃபிட் வியர் பண்ணாங்க அதை வந்து கொஞ்சம் காட்டலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணேன். இதில் வந்து நான் வந்து நிறைய விஷயம் வந்து மேக்கப்பில் வந்து விட்டுருக்கேன். நான் வந்து எனக்கு எது ஏற்றது மாதிரி அது வந்து மாற்றிருக்கேன். நான் வந்து ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணல, ஐப்ரோ ட்ராப் பண்ணல, ஐப்ரோ செட் பண்ணல, எக்ஸ்ட்ரா வந்து ஃபால்ஸ் ஐலாஷ் வைக்கல, லென்ஸ் வைக்கல. இதெல்லாம் ஏன் வைக்கல, ஏன் பண்ணல அப்படின்னா, எனக்கு வந்து இந்த லுக் இவ்வளோ சிம்பிளா இருந்தா போதும் அப்படின்னா அது எதுவுமே பண்ணல. என்னோட இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு உங்களோட ஃபுல் சப்போர்ட் வேணும். பாய் செல்லக்குட்டி.